பிரியமானவர்களே, இன்றைய வேத வார்த்தை 1 சாமுவேல் 12 அதிகாரத்துல 16 இருந்து வாசிக்க கேட்போம். ஸ்தோத்திரம். இப்பொழுது கர்த்தர் உங்கள் கண்களுக்கு முன்பாக செய்யும் பெரிய காரியத்தை நின்று பாருங்கள். இன்று கோதுமை அறுப்பின் நாள் அல்லவா? நீங்கள் உங்களுக்கு ஒரு ராஜாவை கேட்டதினால் கர்த்தரின் பார்வைக்கு செய்த உங்களுடைய பொல்லாப்பு பெரியதென்று நீங்கள் கண்டு உணரும்படிக்கு நான் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவேன். அப்பொழுது இடி முழக்கங்களையும் மழையையும் கட்டளையிடுவார் என்று சொல்லி. ஏன்னா இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு கண்களுக்கு முன்பாக செய்வதை நின்று பாருங்க சொல்றார். ஏன்னா பெரிதான இந்த காரியம் இன்றைய நாள்ல கூட செய்ய போகிறார். ஆமென். ஆனா இந்த நாள்ல நம்ம ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வேண்டுதல் இருக்கும், ஒவ்வொரு பிரச்சனை இருக்கும். அதனால இந்த நாள்ல கூட நம்ம விண்ணப்பம் செய்யணும். தேவனிட்ட நம்ம கேட்கணும். ஏன்னா அவர் கண்கள் 7 திசையிலும் சூழ்ந்து கொண்டு இருக்குது. நமக்கு இருக்கிற பிரச்சனைகளை அவர் அறிந்திருப்பார். ஆமென். ஹல்லேலூயா. இருந்தாலும் நம்ம பிள்ளைங்க நம்ம கிட்ட சொல்ல மாட்டாங்களா, கேட்க மாட்டாங்களான்னு தான் அவர் நினைப்பார் இல்லையா? அதனால நம்ம கேட்கணும். இப்ப என்னதான் இருந்தாலும் நம்ம பிள்ளைங்க கஷ்டப்படுறது நம்ம கண்கள்ல பார்த்து கொண்டுதான் இருப்போம். இருந்தாலும் நம்ம செய்யணும், நம்ம முடிவு பண்ணி வச்சிருப்போம். இருந்தாலும் அப்பா அம்மா நம்ம என்ன நினைப்போம்னா, நம்ம பிள்ளைங்க ஒரு வார்த்தை நம்ம கிட்ட சொல்லுதுங்களா, என்ன செய்யுதுங்களா அப்படின்னு நம்ம அந்தந்த டைம் பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும் நமக்கு தெரியும். நம்ம குறிச்சு வச்சிருப்போம். இந்த நாள்ல பிள்ளைகளுக்கு இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்ம யோசிச்சுதான் வச்சிருப்போம். அது மாதிரிதான் கர்த்தரும் நமக்கு செய்ய வேண்டியதை அவர் குறிச்சுட்டாரு இல்லையா? ஆமென். இல்லையா? ஆனா அது குறிச்சுட்டாரு. இருந்தாலும் நம்ம பிள்ளைங்க நம்மகிட்ட எப்படி எதிர்பார்க்கிறோம், நம்ம பிள்ளைங்க டேடி இது வாங்கி கொடுங்க, மம்மி இது வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நமக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும். நம்ம பிள்ளைங்க ஆசைப்பட்டு கேட்கறாங்க அப்படி சொல்லி நம்ம குறிச்சு வச்சிருந்தாலும் அதை விட அதிகமா செய்யணும்னு தோணும் இல்லையா? அதனால மாதிரிதான் கர்த்தர்ட்ட நம்ம ஒவ்வொன்னையும் கேட்கணும்னு எதிர்பார்க்கிறாரு. அப்ப நம்ம எதுனாலும் வாய் திறந்து கேட்கணும் இல்லைங்களா? அது கேட்கும் போது விண்ணப்பம் செய்யும் போது கண்டிப்பா இடி முழக்கத்தோட என்ன பண்ணாரா, மழையை பெய்ய செய்தார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. இது போலதான் தேவன்ட்ட ஒவ்வொன்றையும் நம்ம கேட்டு பெற்றுக்கொள்வர்களாக இருக்கணும். ஆமென். ஆமென். அல்லேலூயா. சாமுவேல் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினார். அன்றைய தினமே கர்த்தர் இடி முழக்கங்களையும் மழையையும் கட்டளையிட்டார். அப்பொழுது ஜனங்கள் எல்லோரும் கர்த்தருக்கு சாமுவேலுக்கும் மிகவும் பயந்து சாமுவேலை பார்த்து, நாங்கள் சாகாதபடிக்கு உம்முடைய தேவனாகிய கர்த்தரிடத்தில் உம்முடைய அடியாருக்கு விண்ணப்பம் செய்யும். நாங்கள் செய்த எல்லா பாவங்களோடும் எங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்று கேட்ட இந்த பாவத்தை கூட்டி கொண்டோம் என்று ஜனங்கள் எல்லோரும் சொன்னார்கள். ஆமென். ஆமென். அல்லேலூயா. இப்படிதான் தேவன்கிட்ட கேட்கும் போது தேவன் உடனே அற்புதம் செஞ்சதுக்கு முன்னாடி எல்லாருமே சாமுவேலையும் கர்த்தரை பார்த்து பயந்து இருக்கார்கள். ஆமென். அல்லேலூயா. அப்ப கர்த்தர் ஒண்ணுமே செய்யலையே நம்ம யோசிக்க கூடாது. நம்ம விண்ணப்பம் செய்து அவருக்காக சோத்திர பலி எடுத்து அவருக்காக நம்ம பயந்து இருக்கிற பிள்ளைகளுக்கு கண்டிப்பா இப்படி ஒரு அற்புதத்தை மெராக்கள் செய்வாராமே. அல்லேலூயா. அப்ப செய்யும் போது அந்த அதிர்ச்சி நம்மளால தாங்கவே முடியாது, பயம் வந்துடும் நமக்குள்ள. அப்ப கேட்டவுடனே செஞ்சுட்டாரே அப்படின்னு தான். அப்பனா நமக்கு கேட்கும் போது என்ன கேட்கணும், அவருக்கு சித்தமானதை கேட்கணும். ஆமென். அல்லேலூயா. ஏன்னா உலக காரியங்களையும் தேவையில்லாதெல்லாம் கேட்கும் போது எல்லாத்தையுமே தேவன் நமக்கு எது வேணும் வேண்டாங்கிறத அவர் அறிஞ்சிருப்பார். அப்படின்னா நமக்கு தேவையானதா இருந்தாலும் அது சுத்தமானதா இருக்குதா, நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குமா, பரிபூர்ணமா இருக்குதா, அப்படி தேவனுக்கு இது சித்தமா அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி காரியங்களை நல்காரியங்களை தான் கேட்கணும். ஆமென். அப்ப கேட்கும் போது உடனே இந்த மாதிரி அற்புதத்தை மெராக்கள் செய்வார். அப்பனா தேவனுக்கு சித்தமல்லாத காரியத்தை நம்ம ஒவ்வொன்றும் கேட்டுக்கிட்டே இருந்தோம்னா அவருக்கு பிடிக்கல, அது நம்ம பிள்ளைகளுக்கு இது ஆகாது அப்படின்னு சொன்னோம்னா அது செய்ய மாட்டார், கொஞ்சம் லேட் ஆகும். ஆமென். கேட்டோம்னா எல்லா பொருளையும் கொடுக்க மாட்டார். அப்பனா நம்ம தெரிந்து கொண்டு கேட்கணும், இது கர்த்தருக்கு சித்தமா இருக்கிறதா, இது நல்ல காரியமா அப்படின்னு சொல்லி. அப்பனா நம்ம தீமையான காரியத்தை கூட நம்ம நல்ல காரியம் நினைச்சிட்டு நம்ம தெரியாம கூட கேட்போம். அப்ப அப்படி தீமையான காரியம் தெரிஞ்சு கடவுள் ஏன்னா தேவன் தீமையான காரியத்தை யாருக்கும் கொடுக்க மாட்டார். உனக்கு நல்ல ஈவையே கொடுப்பேன்னு சொல்லியிருக்காரு இல்லையா? ஆமென். அப்ப தேவன் நமக்கு நல்ல ஈவா இருந்தாதான் கொடுப்பாரு. தீமையான காரியம் நமக்கு நல்லதா இருக்கும் நம்ம நினைச்சா அது தீமையான கர்த்தருக்கு. ஏன்னா அவர்கள் கண்கள் 7 திசையும் சூழ்ந்து கொண்டு இருக்கிறதுனால அது தீமைன்னு தெரிந்ததுக்கு பின்னாடி நம்ம பிள்ளைகளுக்கு இதை கொடுக்க மாட்டாரு, கொடுக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி அவர் முடிவு பண்ணி வச்சிருப்பாரு. பிள்ளைங்க அறியாமல், ஏன்னா குழந்தைங்க எதைனாலும் போய் தருவாங்க, தீயினால் போய் சுடுன்னு தெரிஞ்சு கூட அது போய் கைதான் வைக்கும்.
வைக்கிங்க, வேணாம்னு சொன்னாலும் அதை வைக்கிங்க. அப்ப அதை என்ன கை சுடுன்னு சொல்லி நம்ம பாதுகாக்கிறோம் இல்லையா? அது மேலதான் நம்ம ஒவ்வொரு காரியம் கேட்கும் போது நம்ம தீமையானதா இருந்தா தேவன் கொடுக்கறதுக்கு என்ன லேட் பண்ணுவாரு, அதுக்கு நம்ம பிள்ளைக்கு வேண்டாதது காரியம் அப்படின்னு சொல்லுவாரு. அதனால நன்மையான காரியங்களையும் நன்மையான ஈவையுமே தேவன் கொடுக்கறது எவ்வளவு இருக்கிறார். ஆமேன் இல்லையா? ஆமேன். அது போல நம்ம நல்ல காரியத்தை கேட்போம். தேவனுக்கு சித்தமான காரியத்தை கேட்கும் போது இந்த மாதிரி அற்புத அடையாளத்தை தேவன் செய்யறதுக்கு வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஆமேன். கேட்ட வார்த்தைக்காக ஜெபித்துக் கொள்ளலாம். சோத்ராண்டவரே, தற்போது இந்த காலை வேளையில கூட தகப்பனே ராஜா சோத்ரிக்கிறப்பா, இந்த தகப்பன் இந்த வேத பகுதியில வாசித்தோம் ஆண்டவரே. அப்பா அது போல தகப்பன் ஒவ்வொருவரும் விண்ணப்பம் செய்யும்படிக்கு நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு காரியத்தில் யாரெல்லாம் சோர்ந்து போய் இருக்கிறாங்களப்பா, இந்த மாதிரி ஒவ்வொருவருக்கும் நீங்க அற்புதம் செய்யும்படிக்கு நாங்க ஜெபிக்கிறோம் சுவாமி. உங்க வார்த்தை ஒவ்வொருவரும் கடந்து போகட்டும் ஆண்டவரே. இந்த அற்புதம் எல்லாம், இந்த மெராக்கள் எல்லாம் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீங்க செய்யும்படி நாங்க ஜெபிக்கிறோம். நீ சும்மா இரு, உன் கண்களுக்கு முன்னாடி நான் செய்ய போகிற காரியத்தை செய்வதை பாருங்கள் என்று சொன்னீங்களப்பா. இது போல ஒவ்வொரு பிள்ளைகளும் கஷ்டத்தோடும் துன்பத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு மெராக்கள் நீங்க செய்யும்படிக்கு நாங்க ஜெபிக்கிறோம் சாமி. அவங்க சும்மா இருக்கு, நீங்க யுத்தம் பண்ணா நீங்க சும்மா இருங்க, நான் யுத்தம் பண்ணுகிறேன்னு சொன்னீங்களப்பா. அது போல ஒவ்வொருவரும் சும்மா இருக்கும்போது நீங்க யுத்தம் பண்ணும்படிக்கு நாங்க ஜெபிக்கிறோம் சாமி. இந்த வார்த்தை ஒவ்வொருவரும் கடந்து போகும்படிக்கு நாங்க ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். இந்த காலை வேளையில்